ஹாய், வெல்கம் டு ஸ்ரீசந்தோஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் பெரும்பாலும் பொரியல் இல்லைன்னா மசாலா போட்டு செய்வோம். இந்த மாதிரி வடையாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மார்னிங் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு செய்யணும் அப்படின்றப்ப கடலைப்பருப்பை நைட்டே ஊற வச்சு அலசிட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. நல்லா ஊறிடும் காலையில். பீட்ரூட்டு, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பும் வரமிளகாயும் இடித்து வச்சுருக்கேன் மிக்சியில். இப்போ நம்ம பீட்ரூட்டை தோல் சீவிட்டு அலசிட்டு இந்த திருவுறதில் நல்லா திருவி எடுத்துக்கிறலாம். கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் கூட சாப்பிடும்போது தெரியும். கொஞ்சம் மெல்லிசாக திருவி எடுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பு அதை மிக்சியில் அரைச்சிக்கிறலாம். தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்து பருப்பு அரைச்சிங்கன்னா லூஸ் ஆயிரும். அப்புறம் திரும்ப பீட்ரூட்டில் இருக்க ஜூஸ் வேஸ்ட்டாக போயிடும். வடை ரொம்ப தண்ணி சேர்ந்துடும். அதனால் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பை, முழு பருப்பை நான் பீட்ரூட்டோடு சேர்த்துட்டேன். இப்போ பருப்பை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட முடியும். நைட்டு பருப்பை ஊற வச்சு வச்சுருந்தோம்னா செஞ்சு கொடுக்கலாம் காலையில். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். இப்போ நம்ம சோம்பு, வரமிளகா, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். மிக்சி ஜாரில் இருக்க அரைச்சி வச்ச நம்ம இந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு ஒருவேளை மிக்சியில் அரைக்க முடியலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா பீட்ரூட்டை புழிஞ்சு விட்டு அந்த ஜூஸை கூட சேர்த்துக்கோங்க, வேஸ்ட் ஆக்கிடாமல். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க ஒரு பீட்ரூட்டு, கொஞ்சமாக முழு கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும் வடை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். பீட்ரூட் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ உருட்டி பாருங்கள். நல்லா உங்களுக்கு வடை மாதிரி பிடிக்கிறதுக்கு உருண்டைகளாக வரும். அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா போதும், வடை ரெடி ஆயிரும். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம பால்ஸாக உருட்டிட்டு தட்டி எடுத்துக்கிற வேண்டியதான். தட்டி எடுத்துகிட்டு இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெயை நல்லா சூடானதும் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வடையை போட்டு பாருங்கள். உங்களுக்கு பிரிஞ்சு போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரெக்டாக வந்துடும். நீங்கள் தண்ணி ரொம்ப சேர்க்காமல் இருந்தீங்கனாலே வடை நல்லா வரும். 2 பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்ட வடையை எடுத்துட்டேன். திரும்பவும் வடை போட்டிருக்கேன். நல்லா வேகட்டும். அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா மேலே தான் கருகும், உள்ளே வேகாமல் இருக்கும். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் வடை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் ஸ்ரீசந்தோஷ் சேனல் கொடுங்க. லைக் பண்ணி